கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 27 வரை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 7 24 27 வரைக்கும் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? யாராவது ஒருவர் சத்தமாக நீங்கள் வாசிக்க கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாம் கவனிக்க அன்பாக கேட்கிறேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஒரு கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ளவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? புத்தியுள்ளவனுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். புத்தியுள்ளவன் எப்படி நடந்து கொள்வான்? புத்தியுள்ளவனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை தான் இன்றைக்கு செய்தியாக நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவார், இடைப்படுவார். நன்றாய் கவனிங்கள். 2 வீடு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வீடு? 2 வீடை குறித்து சொல்லப்பட்டு, ஒரு வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. எதை வைத்து இவர்கள் கட்டுகிறார்கள்? கேட்கிறதான வார்த்தையை வைத்து கட்டுகிறார்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்தோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எப்படி பிறந்திருக்கிறீர்கள்? வசனத்தினாலே பிறந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். வார்த்தையை கேட்டபோது நாம் அதை விசுவாசித்தோம். நாம் விசுவாசித்த போது நமக்குள்ளே மனமாற்றம் வந்தது. மனமாற்றம் பாவ மன்னிப்பை கொடுத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில 1.2 வீடு இருக்கிறது. இந்த 2 வீட்டையும் ஒருவன் கண்மலையின் மேல் கட்டுகிறான், ஒருவன் மணலின் மேல் கட்டுகிறான். கண்மலையின் மேல் கட்டுகிறவனுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது, அவன் புத்தி உள்ளவன். மணலின் மேல் கட்டுகிறவனுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது, அவன் புத்தி இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. 2 ஒப்பீடை நீங்கள் பார்க்க வேண்டும். 2ஐயும் நீங்கள் அதை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், மிகுந்த நன்மையுள்ளதாக அது மாறும். 2ஐயும் நீங்கள் ஒப்பிட்டு என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டப்பட வேண்டும். மணல்ல கட்டக்கூடாது. ஆனால் மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. எம்ஸ்டாண்டு மணல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். வெறும் மணல்ல வீடை கட்டுகிறவன் எப்படி இருப்பான்? இந்த பிள்ளைங்க விளையாடுவாங்க, பீச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா வீடு கட்டி விளையாடுவாங்க. அப்புறம் விளையாண்டு முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க? உனக்கு அவனே உடச்சி விட்டு வந்துடுவான். அப்படிப்பட்டதான நிலையில் நாம் இருக்கக்கூடாது. மணலின் அஸ்திபாரம் எதை குறிக்கிறதுனா பொறுமை இல்லாத மணல். மணல் எதை குறிக்கிறோம்? பொறுமை இல்லாத வீடு கட்டுறது. கேட்கும் வசனத்தை நீங்க கேட்கும் போதே பொறுமையா கேட்கணும். பொறுமையா கேட்கணும். சிலருக்கு வசனத்தை கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம இருக்கும். அவங்கெல்லாம் மணலின் மேலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் எப்போ இந்த பிரசங்கத்தை முடிப்பார் என்று கேட்கிறது. வெளியில கேட்க மாட்டோம், மனசுக்குள்ள அப்படின்னு ஓடும். அவர்களெல்லாம் மணலின் மேல் கட்டுவதற்காக பிரயாசப்படுகிறார்கள். அவசரமாக கேட்பது வசனத்தை, அவசரமாக வசனத்தை படிப்பது, அவசரமாக ஜெபம் பண்ணுவது, அவசரக்காரர்கள். இவர்கள் எல்லாரும் மணலின் மேல் கட்டக்கூடியதான வீடு. ஆனா தேவ சமூகத்தில் வரும்போது அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும், பொறுமையை இழந்து போகக்கூடாது, பொறுமையாக வரணும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப நிதானமாய் பொறுமையாக சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்கள், கீழ்ப்படிய விருப்பம் இல்லாதவர்கள். அவர்களுக்கென்று சில வார்த்தைகள் வரும்போது மட்டும் ஆமே நல்லில்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிரசங்கம் வரல அப்படின்னா, இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் அந்த அளவுக்கு ஒன்றும் சூட்டா இல்லை, ஒன்றும் ஒரு இதாக இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணல, அது அவங்களுக்கு அன்னைக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எதையுமே லகுவாக செய்து முடிக்க விரும்புவார்கள். எதையுமே கஷ்டமா செய்ய விரும்ப மாட்டாங்க. ஈஸியா கிடைச்சிடணும் எனக்கு எல்லாமே. அதுதான் மணலின் மேல் கட்டப்படுகிறதான வீடு. ஆனால் நீங்க கற்பாறையின் மேல் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை நன்றாக உடைக்க வேண்டும்.
அதை பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். ஆனால் மணலில் கட்டுறதுக்கு அப்படி இல்லை. பிள்ளை கட்ட பீச்சில் கொண்டு விட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் அப்பா நான் வீடு கட்டிட்டேன்ப்பா, என் வீட்டுக்கு பால் காய்ச்ச வாங்கப்பான்னு கூப்பிட்டுருவாங்க. மணலின் மேல் கட்டப்படுகிற வீடு அது கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அது விளையாட்டு போல இருக்கும். விளையாட்டுத்தனமாக வசனத்தை கேட்பது, விளையாட்டுத்தனமாக ஜெபம் பண்ணுவது, விளையாட்டுத்தனமாக இருப்பது, சிறு குழந்தைகளைப் போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். அப்போ அவசர அவசரமாய் கேட்பது, பொறுமை இல்லாமல் கேட்பது அவன் புத்தி இல்லாதவன். மணலின் மேலே கட்டப்படுகிற அனுபவம் நமக்கு மணல் வேண்டாம். மணல் மேலே கட்டப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டாம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். அப்ப கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். முதலாவது அவர் சொல்லிய உபதேசத்தை கேட்கிறவன், வசனத்தை கேட்கிறவன், நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மணலின் மேல் கட்டுகிறவன் யார்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன், அவன் தான் மணல் மேல் கட்டப்படுகிறவன். 2 வீடு கட்டுறாங்கன்னு உவமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மணலின் மேல் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன இப்ப தெரியாது, பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கும். 2 வீடுமே எப்படிதான் இருக்கும், ரொம்ப அழகா டீசெண்டா தான் இருக்கும். மணல் மேல கட்டப்பட்டதும் கண்மலையில் ஒரு டிஃபரெண்ட் தெரியும். எப்ப தெரியும்னா பெருமழை சரிந்து பெருங்காற்று அடிக்கும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்க வரும்போது தான் மணலின் மேல கட்டப்பட்ட வீடு அப்படியே உடைந்து போய்விடும். அவருடைய விசுவாசம் அப்படியே குன்றி போய்விடும். அவருடைய நம்பிக்கை அப்படியே அழிந்து போய்விடும். ஒரு பாதிப்பு வந்து விட்டால், ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள் என்ன புயல் அடித்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அசையாமல் உறுதியாக நிற்பார்கள். அவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். ஆனா மணலின் மேல் கட்டப்பட்டவர்கள் சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதன் மேலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டி கொண்டிருக்கிறேன்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலா, இல்ல மணல் என்கிற இந்த உலகத்தின் மேலா? மணல் இந்த உலகத்தை தான் குறிக்கிறது. மணல் என்கிற இந்த உலகத்தின் மேலா, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் கட்டி கொண்டிருக்கிறேனா? நீங்க கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வசனத்தை கேட்க வேண்டும். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16 யாராவது ஒருவர் வாசிங்க. வாசிக்கிறவங்க இந்த மைக்கை கொஞ்சம் பயன்படுத்தி மைக்கிங்க. யாக்கோபு 1:16 வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:16. என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதா, நல்ல எந்த நன்மையும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்ம எதனால பிறக்கப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பித்தார். எதனாலே நாம் பிறந்தோம்? வசனத்தினாலே நான் பிறந்திருக்கிறேன். வசனத்தினால் தான் நான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்படுகிறவர்கள். வசனத்தை கேட்டு அதை செய்யாமல் போகிறவன் மணலின் மேல் கட்டப்பட்டவன். என்னைக்கு வேணாலும் விழுந்து போயிடுவான், எப்ப வேணாலும் விழுந்துருவாங்க. பிரச்சனையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, இல்ல பாவத்துல கூட ஸ்டக்குன்னு விழுந்துரும். இவங்களாம் மணலின் மேல் கட்டப்பட்டவர்கள். அஜாக்கிரதையா கேட்கறது, நிர்விசாரமா கேட்கறது, அது நடக்குதுங்க, ஏதோ ஒன்று நடக்குதுங்க, அப்படி அல்ல. ரொம்ப கவனமா, ரொம்ப உன்னிப்பா, கருத்தாய் ஜெபம் பண்ணா, கருத்தாய் ஜெபம் பண்ணணும். எலியா மாதிரி கருத்தாய் நாம ஜெபிக்கணும். அவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். எந்த அறிவிப்பு கொடுத்தாலும் அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். என்னால் இயன்றதை நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறவர்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி சொல்லுங்க, அதன்படி என்ன பண்ண வேண்டும்? செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
வசனம் சொல்லுகிறது. நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுது. பிரசங்கம் பண்றோம். அப்ப கேட்ட உடனே என்ன பண்ணும்? இன்னும் ஜெபிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கணும்னு பிரசங்கம் பண்றோம். வேத வசனத்தை வாசிக்கணும். ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு பிரசங்கம் பண்றோம். அப்ப கொடுக்க ஆரம்பிக்கணும்ல. வசனத்தை கேட்டு நாம கொடுக்காமலே இருந்தால் நாம் மணலின் மேலே கட்டப்படுகிறவன். என்னைக்கு வேணாலும் நான் விழுந்து போவேன். கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராகி இருங்கள். அதை உடனே செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றே ரட்சணிய நாள். கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, என்ன பண்ண? மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். என்ன மோசம்? என்ன மோசம் போயிருக்காங்க? 17 வாசிங்க. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது? ஜோதிகதின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. வசனத்தினால் பிறந்திருக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரே, எப்படி இருக்க வேண்டும்? 19 சொல்லுகிறது. 19 வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஆமா, எதுக்கு தீவிரமா இருக்கணும்? கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். அடுத்தது வாசிங்க. பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க. அவர்கள்தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்பட்ட எல்லா விதமான அழுக்கையும், துணியில அழுக்கு பட்டுருச்சுன்னா நிறைய லிக்விட் இருக்கு, வாங்கி எதனா போட்டு துவைச்சிடலாம். மனசுல கரை பட்டுருச்சுன்னா, மனசுல அழுக்கு வந்துருச்சுன்னா ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை உள்ளே அனுப்பினால் நம்முடைய உள்ளம் தூய்மையாகும், மனம் திரும்புதல் உண்டாகும். அவர்கள்தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவர்கள் வந்து நிற்பார்கள். தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். என்ன நஷ்டம் வரலாம் நம்முடைய குடும்பத்தில், நமக்கு பிரியமானவர்கள் திடீரென்று மரித்திருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் நல்லவர் என்று அப்படியே வந்து கர்த்தரை உயர்த்தி பாடிக்கொண்டு அதை இயேசுவை மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே, அவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. இல்லை, அதுக்கு நினைச்சு சோர்ந்து போய் அப்படி போயிட்டாங்கன்னா அவர்கள் இதுவரைக்கும் கண்மலையின் மேலே கட்டல, மணலின் மேலே கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை புரிந்து கொள்ளணும், வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள். எல்லா விதமான அழுக்கு, கொடிய துர்க்குணம், இதெல்லாவற்றையும், உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வசனத்தை கேட்கும் போது தான் சுத்தமாக முடியும். வசனம்தான் நமக்கு, வசனம்தான் இதுதாங்க நமக்கு எல்லாமே. இதை ஒழுங்கா படிச்சா போதுங்க, இதை சரியா படிச்சா போதும். இது ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு முறை தியானிக்கிறேன், எத்தனை முறை இதை திரும்பி பார்க்கிறேன், எத்தனை முறை இந்த பேப்பரை நான் பெறட்டுறேன், எத்தனை முறை பைத்தியக்காரனை போல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எத்தனை முறை என் கூட பேசுங்க நான் கேட்கிறேன். இது எனக்கு என் ஆகாரத்தை விட அதிக தாகமாக பசியாக இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இல்லைங்க, இதை பார்த்தாலே எனக்கு ஒரு இந்த கலரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கருப்பா இருக்க. இந்த கருப்புக்குள்ளதான் சுத்த தங்கத்தை வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் இப்ப நிறைய கலர் கலரா பைபிள் வந்துருச்சு. படம் ஒருத்தர் கேட்கிறாரு, உள்ள என்னையா ஒரு படம் கூட கொடுக்கல, படம் வச்ச பைபிளும் இப்ப வந்துருச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளும், எந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளையும் நாமும் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரல்ல, தியானிக்க வேண்டும். அது என்ன சொல்லுகிறது என்பதை உணர்த்த தியானிக்கும் போதுதான் எனக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகும், என் சிந்தையிலே என் எண்ணங்களிலே மாற்றம் உண்டாகும். மாறுகிறவன் தான் கண்மலையின் மேல் கட்டப்படுகிறவன். மாறவே மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னா நீங்க இன்னும் மணல்ல தான் கட்டிட்டு இருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு புயல் அடிக்கும் போது வீடு என்ன பண்ணும்? டம்முன்னு சாஞ்சிரும், மொத்தமே அப்படியே சாஞ்சிரும்.
அழுக்கையும் துர்க்குணத்தையும் என்னை விட்டு நீங்குவதற்கு, என்னை விட்டு நீக்கு வசனத்தை நான் சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:23 எண்ணத்தில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அப்படி செய்தவனானால் கண்ணாடியிலே தன் சுபமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். 24 சொல்லுது, யாக்கோபு 1:24, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து. நல்லா கவனிங்க, ஒரு கண்ணாடி இருக்கு, பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி கிட்ட போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்க சுய ரூபத்தை என்ன பண்ணும்? கண்ணாடி என்ன பண்ணும்? காட்டும். அதே மாதிரிதான் நீங்க பிரசங்கத்தை கேட்கறீங்க அப்படின்னா, நான் தான் இந்த பிரசங்கம் ஒரு கண்ணாடி. நான் பேசுறது எல்லாமே என்னடா நம்ம வாழ்க்கையில் நடந்தெல்லாம் பேசுறாருன்னு உங்களுக்கு புரியும். இந்த கண்ணாடியில எப்படி நம்ம சுயரூபத்தை பார்க்கிறோமோ, பிரசங்கம் கேட்கும் போது அப்படிதான் நம்மள சுயரூபத்தை புட்டு புட்டு வைக்கிற மாதிரி தெரியும். யாரும் நம்மளை பத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க போல, அதான் இப்படி பேசுறாரு போல அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லை, அப்படிலாம் கிடையாது. கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுமோ அதே போல நீங்க பிரசங்கத்தை கேட்கும் போது அப்படிதான் தெரியும். இந்த வசனத்தை கேட்டு நீங்க போனவொடனே உங்க உங்க அந்த கண்ணாடியில பார்த்துட்டு திரும்பி நீங்க வெளியில போனோம்னா எப்படி உங்க சுய ரூபமே உங்களுக்கு மறைஞ்சு போகிறதோ அதே போல வசனத்தை கேட்டு போன உடனே நீங்க அப்படி மறைஞ்சு போய்விடக்கூடாது. புரியுதா? அந்த வசனம் புரியுதா? கண்ணாடியில பார்க்குறோம், இதுதான் நம்முடைய சுய ரூபம்னு பார்க்குறோம். கண்ணாடியை விட்டு கொஞ்சம் நீங்க விலகிட்டீங்கன்னா உங்க சுயரூபம் நீங்க பார்க்க முடியல. அதே போல வசனத்தை அப்படி வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறந்துடக்கூடாது. அதை திரும்பி உக்காந்து இந்த கண்ணாடியை திரும்ப 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 பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரைக்கும் கண்ணாடி முன்னாடியே போய் நிற்பாங்க. பசங்களா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இப்படி இப்படி வைப்பான், இப்படி பார்ப்பான். கண்ணாடி அதுக்குன்னே ஒரு பெரிய கண்ணாடி வாங்குவான், வச்சுக்கிடுவான். இப்படி கிருதாவை இப்படி விடுவான், ஒரு மாதிரி பண்ணுவான். அது என்ன வயசு கோளாறு. அதெல்லாம் அப்படிதான். எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே நிற்க தோணும். விட்டா கண்ணாடியவே அப்படியே கண்ணாடி கூடயே படுத்துருவோம்ல. என்னடா எப்போ பார்த்தாலும் கண்ணாடிக்கிட்டே நிற்கிற? என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வருது, என்னன்னே தெரில. இது கொழுப்பு கட்டியாக இருக்கும்டா. போங்க பாஸ்டர், அது கொழுப்பு கட்டிலாம் இல்லை, ஏதோ அது ஏதோ ஒரு கட்டி. அட விடுற, ஏதோ ஒரு கட்டி. மஞ்சத்தூள் சோப்பு வச்சா சரியா போயிருமா? கேட்க மாட்டான், அதையே பிதிக்கிட்டே இருப்பான். என்ன கட்டின்னு தெரியலையா? கண்ணாடி முன்னாடியே நிற்பான், பவுடர் அடிப்பான், போவான், திரும்பி ஓடியாருவான். கண்ணாடி வந்து அப்படின்வான், திரும்பி ஓடுவான், படப்படன்னு ஓடுவான், திரும்பி ஓடியாருவான். என்னடா பண்ற? என்னடா வீட்டில் தானே, இன்னைக்கு லீவு தானடா? இல்லை லீவாக இருந்தாலும் என்னன்னு தெரில, அது அப்படிதான். அது அப்படிதான். மறந்துடக்கூடாது என்பதற்காக தான் அத்தனை முறை வந்து பார்க்குறான். அதே போலதான் இந்த வசனங்களும் நம்ம மறந்துடக்கூடாது. கேட்கும்போது கேட்டுட்டு இந்த கேட்டை விட்டு தாண்டி போனதுக்கு அப்புறம் மறந்துடக்கூடாது. திரும்ப உட்காந்து யோசிக்கணும், என்னதான் பேசினாரு பாஸ்டர், இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு, அதை கொஞ்சம் அசை போட்டு பார்க்கணும். அப்பதான் நாம் கண்மலையின் மேலே கட்டப்படுகிற இடத்துக்கு நாம் வருவோம். 1:25 வாசிங்க. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் இளைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய். நல்லா கவனிங்க, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை எப்படி பார்க்கணுமா? பூரண உத்து பார்க்கணும். இந்த பைபிளை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் பைபிளை? ஆனா நம்ம வேற ஏதோ உத்து பார்த்துட்டு இருப்போம். அது தேவை. இதை உத்துப்பாரு, என்ன போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு. ஏசாயாவை படிக்கிற ஒண்ணுமே புரிய மாட்டேது. உசியான்றா ராசான்றா, என்ன ராசா, எவன்டா போனா, எங்கடா போனா, ஏதோ ஒண்ணுமே புரியலையே. உத்து பாரு, திரும்ப திரும்ப படி. உசியாவுக்கு மகன் யார் சார்? யோதாம் யாரு சார்? சீரியா ராஜா யார்? இவங்க ஒரு மண்டை குழம்புது சார். இதை வேற கேள்வி வேற நான் எழுத போறேன் சார். என்ன சார் பண்றது? உத்து பாரு. எதையே நெட்ல போய் தேடுறல, இதையும் கூகுள்ல தேடு, உனக்கு கிடைக்கும். அதுக்கான விளக்கங்கள் அங்க இருக்கிறது. அதை நம்ம தேட மாட்டோம். புரியல, எனக்கு வசனமே புரியல, இது என்னது, இது புரிய மாட்டுது. வச்சிட மாட்டாரு. இந்த தேசத்துக்கு உன்னை பிரபலம் படுத்திடுவாரு. அல்லேலூயா. உன்னை இந்த தேச மக்கள் நிறைய பேர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் உன்னை அறிந்து கொள்வதற்கு நல்ல தலைவனாய் மாற்றுவார். எதை உற்று பார்க்கணும் சொல்லுங்க? பூரண பிரமாணத்தை உற்றுப்பாரு. இதை உத்துப்பாரு, வசனத்தை உத்துப்பாரு.
வசனத்தை படிக்க புரியலையா, 4 வாட்டி படி, திரும்ப திரும்ப படி. அதுக்கான விளக்க உரைகள் இருக்கு. டவுட் இருக்கா, பாஸ்டர்கிட்ட கேளு, பாஸ்டர்மாக்கு ஃபோன் பண்ணி கேளு, வந்து கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் சொல்லி கொடுப்போம். அல்லேலூயா. அப்புறம் உட்காந்து உசியா யாரு, உசியாவுடைய மகன் யாரு, யூதா ராஜ்யம் என்ன, இஸ்ரவேல் ராஜ்யம் என்ன, இதெல்லாம் நம்ம பைபிள் ஸ்டடி எடுத்துருக்குறோம். அப்படிதானே? ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்படுது. யூதாவுக்கு வந்து 2 கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம் எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். இங்கேயும் ராஜாக்கள் வருகிறார்கள், இங்கேயும் ராஜாக்கள் வராங்க. யூதா கோத்திரம் தான் நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. இங்கெல்லாம் ஒருத்தங்க கூட நல்லவனாக 1-2 பேர் தான் நல்ல ராஜா. இது அந்த காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. இவங்க ஆட்சி இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. கர்த்தர் சொல்ல சொல்ல அந்த ராஜாவுக்கு போய் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம்லாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் யூதா ராஜா யாரு? 7ஆம் அதிகாரத்தில் யூதா ராஜா யாரு? ஆகாஸ் கிட்ட போய் சொல்லு. ஆகாஸ் இவனும் கூட்டு களவாணி, கூட்டு சேர்ந்துக்கிட்டு இஸ்ரவேல் எருசலேமை முற்றுகை போட போறான், இதை வேண்டான்னு சொல்லு. இப்படியெல்லாம் சொல்றது அந்த காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. இதை நாம புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? படிக்க வேண்டும். பெக்கான்னு ஒருத்தர் இருக்கான். இவெல்லாம் யாருன்னு, பெக்கானா யாரு? படிச்சாதான் புரியும். அதை நாம் உற்று பார்க்க வேண்டும். வசனத்தை உற்று, பிரசங்கத்தை உற்று கவனிக்க வேண்டும். உங்க கையில ஒவ்வொருத்தருக்கையும் என்ன இருக்கணும்? இந்த ரவுண்ட் டவுன் இருக்கும் பார்த்தீங்களா, என்னது? ஆமா, அந்த மாதிரி லென்ஸ் வச்சு உற்று பார்க்கணும். என்ன சொல்ல வராரு, என்னதான் சொல்றாரு. பூம்பு மாடு மாதிரி இப்படி தலையாட்டணும். ஆமேன், அல்லேலூயா. நிறைய பேர் செத்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். எதுக்கு ஆமேன், எதுக்கு அல்லேலூயா தெரியல. உற்று கவனிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள், அல்லேலூயா சொல்லுங்கன்னா அதுக்கும் அல்லேலூயா. அப்போ பிரசங்கத்தை உற்று கவனிக்கணும். உற்றுப்பார், வசனத்தை உற்றுப்பார், பிரசங்கத்தை உற்று கவனி, பாடல் வரிகளை உற்று கேள். அதெல்லாம் கேட்டாதானே நீ கண்மலையின் மேல கட்டப்படுவாய். உன் ஆண்டவர் உயர்த்த போறாரு. நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா நீ மாற போற. உன் குடும்பத்துல எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், தள்ளி வைத்திருக்கலாம், நீ எங்க வீட்டுக்கு வராதுன்னு கூட சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு முன்னாடி நம்ம உயர்த்த போறோம்னா வசனத்தை உத்து பார்க்கணும். வசனத்தை உற்றுப்பார். எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. வசனத்தை கேட்கிறோம் அப்படியே போயிடுறோம். வசனத்தை கேட்டு உட்காந்து நம்ம யோசிக்கணும், உற்று பார்க்கணும். இதெல்லாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது நமக்கு ஒத்து வருமா, இது ஒத்து வராதா என்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ண பார்க்கணும். பூரண பிரமாணத்தை உற்றுப்பார். கேட்கிறதை மறக்கிறவரா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருக்க வேண்டும். கேட்கிறதை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? கேட்கிறதை என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. நிறைய பேருக்கு இருக்க வியாதி என்ன தெரியுமா? சொல்லுங்க, மறந்துட்டேன் பாஸ்டர். ஆனா நாம அப்படிப்பட்ட லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. கவனிக்கணும், உற்று பார்க்கணும். வசனத்தை உற்று பார்க்கணும், பூரண பெருமானத்தை உற்று பார்க்கணும். கேட்கிறது மறக்கிறவரா இராம அதற்கேற்ற கிரியை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவன் தான் 25 வாசிங்க, 25 மட்டும் வாசிங்க. அப்படி செய்கிறவன் பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். போதும். தன் செயல்கள் எல்லாம் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். எவன் ஆசீர்வதிக்கப்படுவான்? கேட்கிறதை மறக்காமல் செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கேட்டதை மறந்து போயிட்டா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. இப்போ அதனால்தான் யூதாவே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ சொல்கிறேன்னா, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். அதனால கஞ்சன், வடிகட்டின கஞ்சன், அப்புறம் பிசினி, இந்த 3 லிஸ்ட்லையுமே நம்ம இருக்கக்கூடாது. வாரி இறைத்தான், சொல்லுங்க, ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து குறையலை. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உற்று பார்க்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும்.